நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக முத்திரை பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் காலை சக்கரம் இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகளை அளித்து சிறப்பிக்க முத்திரையாசான் ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. காட்சி நண்பர்கள் அனைவருக்கும், ரோட்டு சங்க நண்பர்களுக்கும், குணபாலனுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம தன்வந்திரி மகரிஷி, அதாவது தன்வந்திரி பகவான் உரைத்த முக்கியமான ஒரு 6 முத்திரைகள். அந்த 6 முத்திரைகள் இன்னைக்கு 6வது முத்திரை பார்க்க போறோம். இந்த 6 முத்திரைகளை நாம் சிறப்பாக செய்தோம்னாலேயும் இறைவனையும் நம்ம உடல்நிலையும் மெய்ப்பொருளையும் உணரலாம்னு சொல்லி தன்வந்திரி பகவான் வந்து சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்திரை வந்து பாத்தீங்கன்னா சோபினி முத்திரை. அந்த சோபினி முத்திரை எப்படி செய்யுதுன்னு பாருங்க. உங்களுடைய 5 விரலை போய் வச்சுக்கிட்டு மடைக்கிறோம். இப்படி கீழே இந்த ஆள்காட்டினுடைய அடிப்பகுதியை தொட்டு இப்படி மடக்கி வச்சுக்கிறோம். இந்த முத்திரையை ஒரு முறை வந்து சின்மயி முத்திரைன்னு சொல்லியிருப்போம். அதே முத்திரையை தான் தன்வந்திரி பகவான் என்ன சொல்றாருன்னா சோபினி முத்திரை அப்படிங்கிறாரு. இந்த சோபினி முத்திரையை 2 கைகளையும் வச்சுக்கிட்டு கண்களை மூடி அப்படியே மடி மேலே வச்சுட்டு அமர்ந்துக்கணும். அமர்ந்துட்டு உங்களுடைய உள் மனதை, ஆள் மனதை வந்து அமைதிப்படுத்துற மாதிரி மூச்சை வந்து மெதுவாக சுவாசிச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே புருவ மத்தி கவனம் பண்ணிக்கணும். இவர் தன்வந்திரி பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த 6 முத்திரைகளையுமே புருவ மத்தி கவனம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி புருவ மத்தி கவனம் கொண்டு போயிட்டு அங்க இருந்துகிட்டு நீங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் என்னன்னா ஆ மற்றும் இம் அப்படிங்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை புருவமத்தில் கவனம் வச்சுக்கிட்டு ஆம் 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 அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து 7 நிமிஷம் வரைக்கும் சொல்லணும். இல்லை 108 முறை நீங்க சொல்லிக்கலாம், 21 முறை சொல்லிக்கலாம். இந்த முத்திரைகளை வந்து நீங்க காலையில விடிய கால செய்யறதா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லி தன்வந்திரி சொல்றாரு. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யறது மற்ற நேரத்தில் செய்தாலும் தவறு கிடையாது. இந்த முத்திரையை சோபனி முத்திரையை பிடிச்சிட்டு இந்த அம்ங்கிற மந்திரத்தை உச்சரிக்க உள்ளுக்குள்ள கூடிய மெய்ப்பொருளுடைய சக்தி நிலைப்பாடு தெரியும் அப்படின்னு, அதுபோக சிவன் பார்வை தரிசனம் கிடைக்கும் சொல்லியுமே, மேலும் சிவ சித்த யோகம் வந்து சித்தி யாகம் சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த சித்தி பெறக்கூடிய முத்திரைகளை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பாட்டு வந்துருக்கிறோம். அதில் ஒரு முத்திரை மறுபடியும் சொல்லி நடத்தி இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுவகர்ண முத்திரைன்னு பேர். இந்த சுவகர்ண முத்திரைக்கு வந்து நம்ம வந்து சம்ங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோனி முத்திரை, இந்த யோனி முத்திரைக்கு நாம் வந்து ரீங் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிப்போம். அதுக்கப்புறம் அபான முத்திரையை அவர் இப்படி சொல்றாரு, சரிங்களா? இந்த அபான முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நாம் வந்து கிளி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிப்போம். 3 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இந்த மோதிரவில் பிடிக்கிறோம் இல்லையா, மோகினி முத்திரை. இந்த மோகினி முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நாம் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிப்போம். அதுக்கப்புறம் இந்த திரிவினி முத்திரை அப்படிங்கிறத வச்சு நாம் வந்து பிடிச்சிட்டு வங்கு அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிப்போம். இப்போ வந்து இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நாம் அம் என்ற மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறோம். அப்போ சம், அதுக்கப்புறம் கிளி, அதுக்கப்புறம் ரீங், அப்புறம் ஓம், அப்புறம் வங், அப்புறம் அம் அப்படிங்கிற மந்திரம். இந்த மாதிரி 6 முத்திரைகளை பிடிச்சி நீங்கள் வந்து செய்ய இறைவனுடைய மெய்ப்பொருள், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு, அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துடைய வசியம் செய்யக்கூடிய தன்மை, தேவாதி தேவர்களுடைய தரிசனம், சிவன் பார்வதி தரிசனம், பிரம்மா தரிசனம், விஷ்ணு தரிசனம், சரஸ்வதி தரிசனம் கிடைக்கும் சொல்லி சொல்றாரு, சரிங்களா? இந்த தன்வந்திரி பகவான் சொல்லக்கூடிய இந்த 6 முத்திரைகளை பயன்படுத்தி அனைவரும் இறையர்களையும் உங்களுடைய வாழ்வில் சிறந்த மேன்மையும் அடைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இந்த வாய்ப்பு அளித்த காலை சக்கரத்திற்கும் குணபாலயருக்கும் ரோட்டு சங்க நண்பர்களுக்கும் இதை கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. முத்திரை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சுட்டு வரேன். நான் மறுபடியும் நிறைய முத்திரைகள் சொல்லிட்டு வரும்போது இதையும் சேர்த்து சொல்லிட்டு வருவேன். உங்களுக்கு முத்திரைகள் வந்து டெய்லி ஒன்று வருதா போர் அடிக்க வேண்டாம். இது ஒரு ஆர்வமாக நீங்கள் வந்து பாருங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி தினந்தோறும் ஒரு முத்திரை கிடைக்கிறது மிகப்பெரிய அதிசயம். நான் எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சனோ அதையும் மீறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதை பூரா நான் உங்ககிட்ட பதினஞ்சு சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், சரிங்களா? அதனால இது எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எதிர்பார்ப்பு உங்களுக்கும் இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு நீங்க தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்க தொடங்கும். அனைவரும் அந்த எதிர்பார்ப்போடு இருக்க எனக்குள் இருந்து கொடுக்கக்கூடிய இறைவர்கள் உங்களுக்குள்ளும் கொடுத்து நன்மையில்
நடக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க. சிறப்பு, சந்தோஷம். ஐயாவோட கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா முத்திரைகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கறத வந்து தினம் தினம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த காலை வேளையில ஒரு முத்திரையை செய்யறது நமக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்வு அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்துறாங்க. உண்மையாகவே இந்த முத்திரைகள் வந்து கிடைப்பது அரிது. அந்த அரிதான விஷயம் அந்த காலச்சக்கரத்துல கிடைப்பது வந்து நமக்கு பெரியது அப்படிங்கறத எண்ணி எல்லாருமே சிறப்பா இதை வந்து கைகொண்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு நல்ல ஒரு முத்திரைகளை கற்றுக்கொண்டு ஒரு சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஐயாவுடைய கருத்துக்கள் அனைத்து நமக்கு ஏற்புடையதாக உள்ளது. கண்டிப்பாக அனைவரும் இதை கற்றுக்கொண்டு பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இந்த முத்திரைகளை அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த முத்திரையாசன் ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.